நந்தகுமார் அவர்கள்ட்ட. அப்போ இந்த விஷயங்கள் நம்ம வந்து அடுத்த கட்டத்துல இதை எப்படி எடுத்துட்டு போறது? ஏற்கனவே இவர் சொல்ற மாரி கண்டும் காணாம தான் இருந்தாங்க. இது விதிமுறையில இருக்கு அப்படிங்கிறார். உண்மையிலேயே இந்த இலவச மற்றும் கட்டாய உரிமை சட்டம், இந்த கல்வி சட்டத்தின்படி என்ன விதிமுறைகள் இருக்கு? எதெல்லாம் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கு அரசு? எதெல்லாம் விட்டு போயிருக்கு? ஒரு முதல்ல மக்கள் சபைக்கு, வேந்தரின் மக்கள் சபைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. தமிழகத்தில் எந்த ஊடகமும் விவாதிக்காத ஒரு விஷயத்தை முதலாக நீங்கள் எடுத்து மிகச்சிறப்பாக காலத்தின் கட்டாயத்தின் பேரில் நீங்கள் செய்து கொண்டிருப்பது சரியான நேரத்தில் சரியான விவாதம். அதற்கு நான் நன்றி பாராட்டுகின்றேன். குறிப்பாக அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி சட்டப்படி மாணவர்களை சேர்க்கிற விஷயத்தில் அரசாங்கம்தான் அதற்கான உத்தரவை போட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் போட்ட உத்தரவை மாநில அரசாங்கங்கள் இந்தியா முழுமைக்கும் முழுமையாக அமுல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி சட்டத்தை தமிழகத்திலே மிகச்சிறப்பாக அமுல்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்த சட்டத்தை முழுக்க தனியார் பள்ளிகள் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இது வந்து 6 முதல் 14 வயது வரை என்பது முதல் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை. ஆனால் அரசாங்கம் அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் அத்துணை பேரும் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து உங்கள் பள்ளியில் எந்த வகுப்பு துவக்க வகுப்போ, என்ட்ரி லெவல், உங்கள் பள்ளியில் எந்த வகுப்பு துவக்க வகுப்போ அந்த வகுப்பில் சேர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி எல்கேஜி முதல் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று சேர்த்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் சேர்த்த பின்னால் அதற்குரிய கட்டணம் வழங்கவில்லை. அதற்குரிய கட்டணம் தர வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்கிற போது மிக 2-3 ஆண்டுகள் கழித்துத்தான் அதற்குரிய கட்டணம் தந்தார்கள். இது சிபிஎஸ்சி பள்ளிகள், ஐசிஎஸ்சி பள்ளிகள், ஐபி பள்ளிகள், கேம்பிரிட்ஜ் பள்ளிகள் போன்ற பள்ளிகளுக்கு இந்த சட்டம் அமுல்படுத்த முடியவில்லை. அரசாங்கம் அமுல்படுத்தியிருக்க வேண்டும். காரணம், தனியார் பள்ளிகளுக்கு நர்சரி, பிரைமரி, மெட்ரிகுலேஷன் அந்த பள்ளிகளுக்கு மட்டும் இந்த சட்டத்தை அமுல்படுத்திவிட்டு இதே தனியார் பள்ளிகளான சிபிஎஸ்சி உள்ளிட்ட இதர பள்ளிகளுக்கு அமுல்படுத்தவில்லை. காரணம், அவர்களுக்குரிய கட்டணம் தருவதில்லை என்பதால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களை கேள்வியும் கேட்கவில்லை, மாணவர்கள் சேர்க்கையும் செய்யவில்லை. அதில் சட்டத்தில் இருக்கு, ஆனால் அதிகாரிகள் அதை விட்டு விட்டார்கள், அந்த பள்ளிகளை விட்டு விட்டார்கள். எனவே தனியார் பள்ளிகள், நர்சரி பள்ளிகள், பிரைமரி பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகளுக்கு மட்டும் இந்த சட்டத்தை அமுல்படுத்தினார்கள். இது இப்போ வந்து எல்கேஜி முதல் தொடர்ந்து 8ஆம் வகுப்பு மாணவன் வந்து விட்டான். இப்பொழுது 10 ஆண்டுகளாக 1லிருந்து 8ஆம் வகுப்பு 8 ஆண்டுகள், எல்கேஜி, யூகேஜி 10 ஆண்டுகள் இந்த சட்டத்தை மிகச்சிறப்பாக அமுல்படுத்தி இன்றைக்கு 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஆண்டுதோறும் தர வேண்டிய கட்டணத்தை மத்திய அரசாங்கம் தருகிறது. மாநில அரசாங்கம் காலம் தாழ்த்தி 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாங்கள் ஒவ்வொரு முறையும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லி, மாணவர்களை சேர்க்க மாட்டோம் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுத்தான் இந்த கட்டணத்தை நாங்கள் வந்து அரசாங்கத்திடம் வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு கூட 21-22ஆம் ஆண்டுக்குரிய கட்டணத்தை 70% தான் தந்திருக்கிறார்கள். அதுவும் தமிழக அரசாங்கத்துடைய கல்வி கட்டண நிர்ணய குழு, பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் டிட்டர்மினேஷன் கமிட்டி, ஒவ்வொரு பள்ளிக்கும் எல்கேஜிக்கு எவ்வளவு என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த கட்டணத்தை தராமல் வெறும் 6000 ரூபாய் 22, 23, 23, 24ஆம் ஆண்டுக்கு எல்கேஜி, யூகேஜிக்கு வெறும் 6000 ரூபாய் என்று பொதுவாக ஒரு சட்டத்தை போட்டு அந்த கட்டணத்தை இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். இல்லை, அது என்ன காரணம் சார்? ஒரு ரேண்டமாக தர்றாங்கன்னா இப்போ அரசு தரப்புலையும் ஏதாவது புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தானே இந்த பண விநியோகம் இருக்கும். உங்களுக்கு ஒன்று பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு தனியார் பள்ளிகள் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதற்காக நீங்க சொல்ற காரணம் கொடுக்க வேண்டியதை 6000 கொடுக்குறாங்கிறீங்க. அவங்க அதற்கான காரணம் என்னவா சொல்ல வேண்டும் அல்லவா? ஏன் சொல்லவில்லை? எங்களை தனியார் பள்ளி நிர்வாகிகள் அழைத்து பேசியிருக்கலாம், தனியார் பள்ளிகளுக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது நாங்கள் எல்கேஜி யூகேஜி தெரியாமல் சேர்த்து விட்டோம், அதனால் எங்களால் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இதே மற்ற எல்லா டெல்லியிலே 25,800 ரூபாய் கொடுக்கிறார்கள், ஆந்திராவிலே 18,800 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஏன் தமிழகத்தில் குறைத்து விட்டீர்கள் என்பதை எங்களுக்கு தவறில்லை. அரசாங்கம் தெளிவாக விலக்கிவிட்டால் உங்களுக்கு கட்டணத்தை குறைத்த காரணம் இதுதான் என்று ஒரு அரசாணையாகவோ ஒரு அறிவிப்பாகவோ செய்துவிட்டால் யாருக்குமே பிரச்சனை கிடையாது. நீங்க கேட்டீங்களா? தனியார் பலமுறை கேட்டுவிட்டோம். நீதிமன்றத்தில் 100க்கும் மேற்பட்ட அதற்கு பதில் சொல்லணும் இல்லையா? நீதிமன்றம் போகும்போது அரசு தரப்பிலிருந்து விளக்கம் கொடுப்பாங்க, அது என்ன விளக்கம்? எந்த பதிலும் சொல்லவில்லை. இப்பொழுது நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருக்கிறோம். 100கணக்கான பள்ளிகள் தனித்தனியாகவும் எங்கள் சங்கத்தின் சார்பிலும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கட்டணத்தை குறைத்துவிட்டு கட்டணத்தை அதுவும் காலாண்டுக்கு, அரையாண்டு, முழாண்டுக்கு 3 தவணைகளில் தர வேண்டும், அதுவும் தரவில்லை. இப்படி பல விஷயம். கொரோனா காலத்திலே அதிலும் 75% தான் கொடுத்தார்கள். அதுவும் போராடி ஆசிரியர்கள் உயிருக்கும் உடமைக்கும் உணவுக்கும் பணம் தாருங்கள் என்று கேட்டு நீதிமன்றம் சொல்லித்தான்
திரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் அவர்கள் சொல்லித்தான் அந்த பணத்தையும் தந்தார்கள். எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு போராட்டமாக இருக்கிறது. 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி தரக்கூடிய இந்த விஷயத்திலே அரசாங்கம் மிக கவனக்குறைவாக இருக்கிறது என்பதுதான் எங்கள் நிலை. இப்பொழுது என்னவென்றால், யாருக்கும் தெரியாமல் எல்லா ஊடகங்களும் செய்து வந்து விட்டது. முதல் வகுப்பிலே மாணவர்களை சேர்க்க வேண்டும், எல்கேஜி யூகேஜி பற்றி சொல்லலைங்க. சேர்க்கிற போது அரசாங்கம் பக்கத்தில் அரசாங்க பள்ளிகள் 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மாணவர்களை சேர்க்கக்கூடாது என்று அரசு ஆணை போட்டுவிட்டு அமைதியாக வைத்திருக்கிறார்கள். அதுதான் தவறு என்கிறோம். ஏன் அதை வெளிப்படையாக சொல்லவில்லை? என்ன குறை, என்ன காரணம் என்பது அரசு வெளிப்படுத்த வேண்டும். இப்போ பெற்றோர்கள் வந்து யாரிடம் சண்டை போடுவார்கள்? நேற்றை வரை, சென்றாண்டு வரை மாணவர்களை சேர்த்துவிட்டு இன்றைக்கு எல்கேஜி யூகேஜி மாணவர்கள் சேர்க்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகளின் எதிர்க்க கனவு என்ன ஆகும்? பெற்றோர்களின் கனவு என்ன ஆகும்? அதில் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட பெற்றோரின் குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர் குழந்தைகள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள், கனவோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளின் எல்கேஜி கனவு என்ன ஆகும்? எனவே அதை அரசாங்கம் தயவு செய்து பரிசீலித்து ஒரு தெளிவான முடிவை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் தமிழ்நாடு தனியார் நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் சங்கத்தின் சார்பிலே தமிழக அரசை மெத்த பணிவோடு வேண்டுகிறோம்.